Hi, hello friends, welcome back to Kumbakonamsavouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு கேட்டிங்கன்னா கர்நாடகால ஹோட்டல்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான வெஜிடபிள் ரைஸ் பாத் எப்படி பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கும்பகோணம்சேவரிஸ்க்கு முதன்முறையா வரீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதை அலம்பி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன வதக்கிக்கணும்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 3 பச்சை மிளகா, 2 இன்ச்சுக்கு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். புதினா வதங்கினா போதும், ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதான் பதம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் ரைஸ் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை நம்ம குக்கர்லையும் பண்ணலாம். அப்புறமா பிரிஞ்சி இலை 1, 3 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நாள் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கின்றிருக்கேன். அதையும் போட்டு வெங்காயம் கண்ணாடி மாதிரி அளவுக்கு வதக்கிண்டு 2 தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி, அப்புறமா ஒரு 7லேருந்து 8 பீன்ஸு, 1 கேரட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கணும். மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இது ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும். ஏன்னா முன்னாடியே நம்ம வதக்கி அரைச்சதுனால ரொம்ப நாள் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இப்போது 1க்கு 1.5ங்கிற அளவுக்கு நான் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். 1 கப் ரைஸ் போட்டிருக்கிறதுனால 1.5 கப்பு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா ரைஸை நல்லா வடிகட்டி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது கூட சேர்க்க வேண்டியது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கர்நாடகாவில் இந்த சாகர் ஹோட்டல்ஸ்லலாம் வந்து இந்த ரைஸ் கொடுப்பாங்க. இப்போ மூடி வச்சுருங்க. எக்ஸாக்டாக 15 மினிட்ஸில் ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ் ஆகிடுது. நல்லா பொலன்னு ரைஸ் ரெடி ஆகிடுது. இதை வந்து ஒரு ஃபோர்க்கால் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ரைஸ் உடையாமல் இருக்கும். இந்த ஐடியா வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தது. நம்ம கரண்டியால் கலந்து விடும்போது அது உடஞ்சி போயிடும், ரைஸு ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த ரைஸை அப்படியே மூடி வச்சுடுங்க. சிம்மில் வச்சு மூடி வைங்க. அவ்வளோதான். இப்போ கலந்து விட்டு சுட சுட பரிமாற வேண்டியது தான். இது வந்து சாகர் ஹோட்டல்ஸ்லலாம் வெஜிடபிள் ரைஸ் பாத் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். இது கூட ஒரு ரைத்தா ஒன்று தொட்டு கொடுப்பாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ரைஸும் கூட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம கும்பகோணம்சேவரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.